ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि, गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि, गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि, एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि, गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि. அமெரிக்க தத்துவஞானி, எழுத்தாளர் மற்றும் கவிஞர் எமர்சன் எழுதிய பிரம்மா என்ற 16 வரி ஆங்கில கவிதையில் தேடுபவர்க்கும் செய்யப்படும் பிரார்த்தனைக்கும் அதை கேட்கும் கடவுளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ஐ எம் த டவுட்டர் அண்ட் த டவுட் என்று எழுதுகிறார். இந்த கவிதை சொல்லுகிற ஆன்மீக தத்துவங்களை தெளிவுபடுத்தி அருளுமாறு வேண்டுகிறோம். There is no second truth in the world. ஏகைவ சத்தியம். உலகத்தில் ஒரே ஒரு உண்மை தான் இருக்குது, ரெண்டு உண்மை இல்லை. அதனால் அகம் பிரம்மாஸ்மி என்பதும் தத்துவமசி என்பதும் அதே தான் சொல்லுது. அகம் பிரம்மாஸ்மி நான் பிரம்மம், தத்துவமசினா நீயும் அதுதான். இந்த உலகத்தில் ரெண்டாக நினைப்பது நம்முடைய மைண்டினுடைய ப்ளே தான், இல்லைன்னா வேறு ஒன்றுமே. நான் சொல்லியிருக்கேன், தெனாலிராமன் ஒரு 30-40 பேர் கூட உட்காந்துருக்காங்க. கிருஷ்ணதேவராயர் சொல்கிறார், எல்லோரும் இலையிலையும் சாப்பாடெல்லாம் பரிமாறிட்டு உங்கள் கையால் நீங்கள் டைரெக்டாக சாப்பிடக்கூடாது அப்படின்னாங்களாம். தெனாலிராமன் என்ன பண்ணான், அவன் எடுத்து பக்கத்தில் இருக்கிறது ஊட்டினான், அவன் பக்கத்தில் இருக்கிறது ஊட்டினா எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இந்த உலகம் என்பது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூறோ தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. பகுத்து உண்டு, கேரிங் அண்ட் ஷேரிங், எல்லா தர்மங்களிலும் அதுதான் பெரிய தர்மம் என்று சொல்லக்கூடியது. ரெண்டு மகான்கள் கடைவீதியில் சந்தித்தாங்க. அப்போ ஒரு மகான் இன்னொரு மகானை பார்த்து பேசுகிறாராம் கடைவீதியில். இப்போ அவர் சொல்கிறாராம், ஹூ ஆர் யூ அப்படின்னு, நீங்கள் யார் அப்படின்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், ஐ நோ ஐ ஆம் யூ, டெல் ஹூ யூ ஆர்னாராம். நீங்கள் யாருன்னு இவர் அவரை கேட்குறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் நீன்னு எனக்கு தெரியும், நீ யார் அப்படின்னாராம். அப்போ இந்த நீ கேட்ட இருக்கான் இல்லையா, அது நானும் தெரிஞ்சுக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு இந்த கேள்விக்கான பதில். ஸோ உலகத்தில் எப்பயுமே நம்முடைய பார்வையினால தான் எல்லாம் வித்தியாசமாக தெரிகிறது தவிர உண்மை வந்து எப்பயுமே ஒன்று. ரெண்டும் யார் கூட்டினாலையும் எங்கே கூட்டினாலையும் 4 தான் வருமே தவிர அது 3ஆவோ 5ஆவோ 10ஆவோ வந்தால் கணக்கே தப்புன்னு அர்த்தம். அதனால் வள்ளலார் சொல்கிறது அதுதான், எல்லா உயிரும் என் உயிர் ஆயின. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே நான் தான். ஏன்னா எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரேங்கிறார். ஈஸ்வரன் தான் உங்ககிட்ட இருக்கான், எங்கிட்ட இருக்கான், இந்த எல்லா ஜீவராசிகள்கிட்டையும் இருக்கான். ஈஸ்வர சர்வபூதானாம்னு. அதனால் எல்லா உலகம் என் விவசாயமாயின, எல்லா உயிரும் என் உயிராயின. எல்லாம் கடந்த எண்ணம்பலத்தீசர் எல்லாம் கடந்தும் என்னுள் இருந்தாரே அப்படின்னு புரிந்துகிறது. இந்த நிலை உங்களுக்கு நிஜமாகவே வந்துச்சுன்னா, இப்போ எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி அப்படின்னு வள்ளலார் சொல்கிறது புரிஞ்சிடும். இப்போ என்ன அர்த்தம் அதுக்கு? தெர் இஸ் நோ டிஸ்கிரிமினேஷன். ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கும் நடுவில் எந்த ஒரு பார்ஷியாலிட்டியும் கிடையாது. மழை இருக்குது, மழை ஆகாசிலிருந்து பெய்கிற போது வயல்லையும் பெய்யும், ஆற்றுலேயும் பெய்யும், சாக்கடையிலையும் பெய்யும். மழை வந்து இது சாக்கடை நான் பெய்ய மாட்டேன்னு சொல்லாது. அந்த மாதிரி எத்துணையும் பேதம் வராதுன்னா நோ டிஸ்கிரிமினேஷன் அர்த்தம். அந்த மாதிரி இருந்தால் ஒத்த உரிமை உடையவராய், நான் நீ எல்லாரும் ஈக்குவல்னு யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ ஒத்த உரிமை உடையவராய் ஓக்குன்றார். அதில் சந்தோஷமாக இருக்கிறவங்க யாரோ அவர் உள்ளம்தான், அவருடைய உள்ளத்தில் தான் நடராஜனுடைய டான்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ எத்துணையும் பேதம் வராது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்த உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உளம்தான் சித்த சத்து உருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடமென நான் தெளிந்தேனுங்கிறார். சரி, தெரிஞ்சுக்கிட்டு என்ன கேட்கணும் அப்படின்னா, அத்தகு வித்தகர்தம் சேவடிக்கே சேவை செய்ய சிந்தை மிக விழைந்ததாலேங்கிறார். நான் தான் எல்லார்கிட்டையும் இருக்கேன், அதே நடராஜர் எங்கிட்ட இருக்கிற மாதிரி அவங்ககிட்ட இருக்காரு. அதனால் நான் உனக்கு செய்கிற சேவையை கடவுளுக்கு செய்யறதா நினச்சிட்டு செய்யணும்னு எனக்கு ஆசையாக இருக்குதுன்னாராம். சேவை செய்ய சிந்தை மிக விழைந்ததாலேங்கிறார். அந்த மாதிரி நான் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். இந்த உலகத்தில் எத்தனை பேருக்கு அதெல்லாம் தோணுது, நீயே யோசனை பண்ணி பாருங்க இல்லையா? how many people are ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தால் கூட அதில் நம்ம நல்லா வந்துக்கிற மாதிரி தான் பார்க்குற உலகம் இது. மற்றவனை பற்றியெல்லாம் நம்ம கவலையே இருக்கிறது இல்லை. ஸோ எல்லாத்துலேயுமே செல்ஃப் சென்டர்டாக இருக்கும். ஒரு குடும்பம் இருக்குது,
குடும்பத்தில் ஒரு ஒய்ஃப் நல்லவன் ஹஸ்பண்ட் சொல்கிறான்னா என்ன, அவனுக்கு ஏற்ற மாதிரி இவ எல்லாம் செய்கிறான்னு அர்த்தம். அவன் பாத்ரூமுக்கு போனாங்க டவலை தூக்கின்னு ஓடியே முதுகு தேய்ச்சி விட்டு அவனுக்கு வேண்டிய மாதிரி எல்லாம் வகை வகையாக பண்ணி போட்டு எல்லாம் பண்ணால் என் பொண்டாட்டி மாதிரி வருமானுவான். அவளே சீகாலியாக இருந்து இவன் தான் அவளுக்கு மலமூத்திரம் பெட்லேயே இருக்கணும்னா எப்போ பிட பிடிச்சோ போய் தொலைவாளம் தான் நினைப்பான் இல்லையா? அப்போது காரண காரியம் இருக்குது. இந்த உலகத்தில் நீங்கள் காட்டுகிற அன்புக்கு பின்னால் ஏதோ ஒரு வியாபாரம் இருக்குது. இல்லைன்னா நிஜமான லெவல்லாம் உங்களுக்கு வர்றதில்லை. ஒரு கம்பெனிலையும் வேலை செய்கிற, அதை உன் கம்பெனின்னு நினச்சி மாஞ்சி வேலை செஞ்சுருப்பேன். ஆனால் ஏதோ ஒரு காலத்தில் அவன் ரிட்டர்ன்ஸ் பண்ணுற போது உன்னை வேலையை விட்டு எடுத்துருவான். அண்டு நீ நினச்சிட்டு இருப்ப, இது என் கம்பெனின்னு நினச்சி நான் 30 வருஷம் உழைச்சேனே, வீட்டில் பண்டிகைக்கு போகல, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களை பார்க்கல, காலையில் ஆஃபீஸுக்கு வந்தால் நைட் ரொம்ப நேரம் வேலை செஞ்சேன், எல்லாண்டியோட நினச்சி பார்க்குறதில்ல. ஸோ உலகம் பூரா இதே தான் ப்ராப்ளம். அதனால் எதுவும் நிஜம் இல்லை. இந்த உலகத்தில் நீ பார்க்குற எதுவுமே நிஜம் கிடையாது. அந்த நேரத்துக்கு அதெல்லாம் நிஜம் நம்ம தப்பாக நினச்சின்னு இருக்கோம். இது மக்களுக்கு புரியாது. அந்த நேரத்துக்கு அதெல்லாம் நிஜம் அப்படின்னு தோணும். அதில் நாம் ஏமாந்து போயிடும். அதனால் நீ குடும்பத்தில் இரு, பொண்டாட்டி பிள்ளை குட்டிங்களுக்கெல்லாம் என்ன டியூட்டி செய்யணுமோ அதெல்லாம் செய்ய, நான் வேணான்ல. ஆனால் அதெல்லாம் நிஜம் நம்பவே நம்பாது. கடவுள் உங்கள்கிட்ட 4 பேரை ஒப்படைச்சிருக்காரு, அவங்களாம் நல்லா பார்த்துக்கிற வேலை உனக்கு. நீ கடவுளுடைய பிரான்ச் மேனேஜர் மாதிரி, அவ்வளோதான். அண்டு அதுக்கு மேலே உனக்கு நேரம் இருந்து நல்ல புத்தி இருந்தால் இன்னும் 4 பேருக்கு நல்ல செய். அதுதான் மகான்கள். மகனுக்கும் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. மகன் அதுக்கு கொம்பு கா வந்துச்சுன்னா மகான் ஆயிடுறான். அதனால் நீ தான் அதுக்கு அடுத்த நிலைக்கு போகிற. அதுக்கு என்ன பண்ணணும், 4 செவத்தை தாண்டி மேலே வரணும். நிறைய பேர் இந்த சத்யசாய் பாபா அவங்க இருந்தாங்க இல்லையா, பிரசாந்தி நிலையம்னு பேர், புட்டபர்த்தியில் அவர் இருந்த இடத்துக்கு எங்கிட்டயே சொல்லுவாங்க. நான் நீலங்கரையிலெல்லாம் இருந்தபோது நாங்கள் எல்லாத்தையும் செட்டில் பண்ணிட்டு பிரசாந்தி நிலையத்தில் போய் இருந்துடலான்னு இருக்கிறோம். நான் சொன்னேன், உனக்கு பாபாவையும் தெரில, அவர் சொல்கிற கன்செப்டும் புரியல. அவர் என்ன சொல்கிறாரு, பிரசாந்தின்னா என்ன, அமைதி. அந்த அமைதி என்பது முதல்ல 4 செவத்துக்குள்ளே உன் குடும்பத்தில் கொண்டா, அதுக்கப்புறம் பக்கத்து அக்கத்து எதிர் வீடு, அந்த ஊர் நகரம், இந்த மாதிரி உலகம் பூரா கொண்டு போவோம். அதுதான் அவர் சொல்கிற பிரசாந்தி நிலையம். சும்மா புட்டபர்த்தியில் ஒரு ஃபியூ ஏக்கர்ஸில் இருக்கிற இடம் கிடையாது பிரசாந்தி நிலையம். உன் உள்ளம், அதனுடைய ஸ்ப்ரெட், அதனுடைய எக்ஸ்பேண்டட் வெர்ஷன், அதுதான் பிரசாந்தி நிலையம். பாபா சொல்கிறது உனக்கு புரியவே இல்லையேன்னு நான். சரி, பாபா இருந்த வரைக்கும் உனக்கு பிரசாந்தி நிலையம் ரைட்டாக தெரிஞ்சிருக்கும். இப்போ பாபா அங்கே ஃபிசிக்கலாக கிடையாது இல்லையா? அப்போ நீ பிரசாந்தி நிலையத்தில் போய் உட்காந்துட்டு அங்கே கேன்டீனில் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணி தொலைக்க போகிற இல்லையா? என்ன பண்ண போகிற நீ அங்கே? ஸோ இதெல்லாம் ஒரு மித்தில் வர்றது ஜனங்களுக்கு. நீ உன்னை தான் மாற்றிக்க வேண்டியிருக்கும். நீ உன்னை மாற்றிக்கும் முதல்ல. யூ ஹேவ் டு இன்சுலேட் யுவர் செல்ஃப். உங்கள் கரண்ட் இருக்குது, அந்த கரண்ட்டு ஷாக் அடிக்காமல் இருக்கணும். உன்னா நீ முதல்ல ரப்பர் செப்பல் போட்டுக்கணும், கைக்கு க்ளோவ்ஸ் மாட்டிக்கணும். அப்போது ஷாக் அடிக்காது. அவ்வளோதான். இந்த உலகத்தில் நீ உன்னை இன்சுலேட் பண்ணிக்கலாம், இந்த உலகம் நல்லா தான் இருக்கும். அதை விட்டுவிட்டு நீ எல்லாத்துக்கும் ஏதோ கரண்ட்டெல்லாம் பண்ண போகிறேன்னு இதெல்லாம் நடக்கிறவே இல்லையா? எல்லா இடத்துக்கும் எல்லா கரண்ட்லேயும் யாருக்கும் ஷாக் அடிக்காத மாதிரி பண்ணுறதுன்றது பாசிபிள் இல்லை. எவ்ரி ஒன் ஹாஸ் டு இன்சுலேட் ஹிம்செல்ஃப். அதனால் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஒன்று நீ முதல்ல ரைஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சால் 4 பேருக்கு நல்லது சொல்லு, நல்லது செய். இல்லைன்னா நீ உருப்பிட்டாவே கடவுளுக்கு ரொம்ப சந்தோஷம். பைபிளில் ஒரு கதை வருது, ப்ராடிகல் சன்னுன்னு. ஒரு அப்பனுக்கு 2 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை சண்டை போட்டு சொதப்பிச்சு கொடுன்னு போயிட்டான். போயிட்டு எல்லாத்தையும் இழந்துட்டு திருப்பியும் வரான். அப்போ அப்பங்காரன் வேலைக்காரனை கூப்பிட்டு, நம்ம ஆட்டு மந்தையில் இருக்கிறதுல பெஸ்ட்டு ஆட்டை வெட்டுறா, என் பிள்ளைக்கு இன்றைக்கி வரப்போகிறான், பிரியாணி பண்ணுன்றான். கூடவே இருந்த நல்ல மகன் கேட்குறான், ஏன் பாவி மனுஷா, நான் இவ்வளோ நாளாக உன் கூடயே இருந்தனே, ஒரு நாளாவது எனக்கு இப்படி நீ பண்ணி போட்டியா? அவன் ஓடுகாலி, அவன் வரான்னா அவனுக்கு கொய்த்தாடு வெட்டணுமா அப்படின்னு. அப்போ அப்பங்காரன் சொன்னானா, எந்த ஒரு ப்ராடிகல்னா என்ன, கெட்டு அழிஞ்சு உருப்படாமல் போகிறது. இப்போ ஒரு ஆட்டு மந்தை இருக்குது. அந்த ஆட்டு மந்தையில் எல்லா ஆடும் நல்லா இருக்குதுன்னு வை, இவன் குச்சி வச்சு ட்ருன்னுவான், எல்லா ஆடும் குப்பு குப்புன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். எதனா ஒரு ஆடு கால் உடஞ்சி போயிருக்குது நொண்டின்னா அதை இப்படி கையில் தூக்கின்னு போவான். அப்போ நல்ல மேய்ப்பனுங்கிறன் யார்? நல்லா இருக்கிற ஆட்டை பார்க்குறவன் இல்லை, உடஞ்சி இருக்கிற ஓட்டுக்கால் ஆட்டை நல்லா தூக்கின்னு போகிறவன், அவன் தான் நல்ல மேய்ப்பன்ன்றது. அந்த மாதிரி கடவுள் என்பவன் சிவசங்கர் பாபாவை பற்றியோ சத்யசாய் சிரிடி பாபாவை பற்றியோ பரமாச்சாரியரை பற்றி கவலைப்படுறதில்லை. ஏன்னா நாங்கள்லாம் நல்லாயிட்டோம். அவன் கவலைப்படுறதெல்லாம் உங்களை பற்றி தான். நீங்கள்லாம் உருப்படணுங்கிறதுக்காக எங்களை மாதிரி 4 பேர் அவன் ரெடி பண்ணுறதே உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒரு வழிகாட்டி உங்களெல்லாம் உயர்த்துவதற்காகத்தான். இது தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஆன்மீகம் புரிஞ்சிடும்.
ஆன்மீகங்கிறது அவ்வளோ ஈஸியான பாஷை இல்லை, புரிஞ்சிடும். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு கனெக்ஷன் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பால்கோட்காரங்க. பாலக்கோடு அங்கே பெனாகரம் தருமபுரி பக்கத்தில் இருக்குது. பெனாகரம் பக்கத்தில் தானே இருக்குது. பெனாகரம் தருமபுரி பக்கத்தில் இருக்குது. ஓகே, அங்கேருந்து வராங்க. ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேலே, குறைஞ்சபட்சம் 20 வருஷத்துக்கு மேலே வராங்க. 26 வருஷமும் வராங்க. அப்போ இதே கேளம்பாக்கத்துலேயோ தையூர்லேயோ பக்கத்தில் இருக்கிறவங்க ஏன் வர முடியல? அங்கேருந்து இங்கே வர்றதுக்கு 1/2 கிலோமீட்டர் கூட ஆகாது, 1 கிலோமீட்டர் கூட ஆகாது. இவங்க அங்கேருந்து வருஷத்துக்கு 3 தடவை 4 தடவை வேன் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு வராங்க. வந்துட்டு ஏதோ ஜாலியாக இருந்துட்டு போகலாம் ஆசிரமத்தில்னு வர்றதில்லை. வந்த உடனே ஏதாவது வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவாங்க. எங்கே பெருக்கணும், எங்கே முழுகணும், எங்கே புல் வெட்டணும், எங்கே என்ன வேலை பண்ணணும் இது பண்ணிருப்பாங்க. அண்ட் தே டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். நம்மக்கிட்ட எதையுமே எதிர்பார்க்கறதில்லை. அவங்க பாட்டுக்கு வராங்க, அண்ட் அவங்க வேலையை அவங்க செய்கிறாங்க. 2 நாள் இருந்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாருக்கும் தோன்றதில்லை? இன்றைக்கி இவங்க பண்ணுற வேலையை ஏதோ ஒரு ஆசிரமத்தில், என் ஆசிரமம்னு நான் சொல்லவே இல்லை, ஏதோ ஒரு நல்ல இடம், ஒரு பப்ளிக்காக உழைக்கிற ஏதோ ஒரு நல்ல இடம், அங்கே போய் ஏன் செய்யணும்னு மற்றவங்களுக்கெல்லாம் தோன்றதில்லை. இதே தையூர், இதே புதுப்பாக்கம், இதே கேளம்பாக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ஏன் ஒரு எண்ணம் வரல? இல்லை, எண்ணம் விட்டுரு, வேற எங்கேயாவது போய் செய்யலாம்ல. இல்லை ஏதோ ஒரு கோயிலில் போய் செய்யலாம்ல. திருவண்ணாமலை இருக்குது, எவ்வளோ கோயில் இருக்குது. அங்கேயே பக்கத்தில் திருப்பூர் ஒரு கோயில் இருக்குது. இல்லை எங்கேயோ ஒரு கோயிலில் போய் இந்த பாத்திரம்லாம் கழுவி கொடுக்குறேன்னு சொல்லி, இல்லை ஒற்றை கட்டு அடிக்கிறேன்னு சொல்லி ஏதோ பண்ணலாம் இல்லையா? எல்லா கோயிலும் அழிஞ்சு போயிருக்கு இல்லையா? வள்ளல் ராமலிங்களார் இருந்தார். அவர் இந்த லூகாஸ் டிவிஎஸ் பக்கத்தில் பாடியில் திருவல்லிதாயன்னு ஒரு கோயிலுக்கு போகிறார். ரொம்ப பழைய காலத்து கோயில், ராமர் எல்லாம் பூஜை பண்ண கோயில். அது குரு பகவான் வந்து பூஜை பண்ண கோயில் திருவல்லிதாயம். அங்கே போய் கடவுளை பார்க்குறாரு. கடவுள் அழுது வஞ்சின்னு இருக்குது. நிறைய கோயிலில் அப்படி தான் இருக்கும். இந்த பணக்கார கோயில் ஒரு 10 கூட தேராது. மற்ற கோயிலெல்லாம் சாமிக்கு ட்ரெஸ்ஸு கூட இருக்காது. அந்த எண்ணெயை தடவுவாங்க, அந்த துண்டை எடுத்து அதையே அப்படியே வச்சு துடைப்பார், அதையே கட்டிடுவார், ஒரு சரம் போட்டுருவார். அந்த இது வருது இல்லையா, கோமுகம், அபிஷேகம் பண்ண தண்ணி, அந்த இடம் அழிவு. அதை போய் பிடிக்கிறதுக்கெல்லாம் நமக்கு பக்தி இருக்குது. ஆனால் அந்த கோயிலை சுத்தமாக வச்சுக்கணும்னு யாருக்காவது தோணுதா? அதான் வள்ளலார் அந்த கோயிலுக்கு போய் சொல்கிறார், நைந்த கந்தைக்கும் கதியத்தீரோ ஐயாங்கிறார். கீஞ்ச துணி கூட கதி இல்லாமல் உட்காந்துருக்கியா சிவபெருமானேன்னு சொல்கிறார். இந்த மாதிரி எவ்வளோ கோயில்கள் இருக்குது. நல்லா யோசனை பண்ணு. ஏதோ நம்ம கோயில் இருக்குது, நம்ம எல்லாம் சுத்தபத்தமாக வச்சுருக்கோம், பெருமாளும் அழகாக இருக்கார், நம்ம இடமும் அழகாக இருக்குது, எதுக்குமே பஞ்சம் இல்லை, எல்லாம் சூப்பராக வச்சுருக்கோம், எல்லா இடமே சூப்பராக வச்சுருக்கோம். ஆனால் இங்கே யாராவது சம்பளத்துக்கு இருக்கிறாங்களா பாரு? யாரும் சம்பளத்துக்கு இல்லை. பூஜை பண்ணுறவங்க எல்லாருமே வாலண்டியர்ஸ். இங்கே பெருக்கிறவங்க, மொழுகிறவங்க, உங்களுக்கு பிரசாதம் கொடுக்குறவங்க எல்லாரும் வாலண்டியர்ஸ். அப்போ ஒரு பக்தர்களை உருவாக்குறது மூலமாக எல்லா கோயிலையுமே நல்லா பண்ண முடியும். இந்த கோயிலை விட்டு தெரியல, நான் 30 கோயில் வச்சுருக்கேன், இதுக்குள்ளேயே 30 கோயில் வச்சுருக்கேன். ஒரு கோயிலை தான் நீங்கள் காப்பாற்றணும். மிஞ்சி போனாக்கா ஒரு 4 ஏக்கரால் இருக்க போகுது. ஆனால் ஏன் காப்பாற்ற முடியல? எவ்வளோ பெரிய கோயிலெலாம் நீ போய் பார்த்தேன்னா அவன் கண்ட ரத்தம் வந்துடும், அவ்வளோ மோசமாக வச்சுருக்காங்க. இந்த குடுப்பினன்றது எல்லாருக்கும் வராது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கின்ற மாதிரி அது கூட கடவுளுடைய அருள் தேவைப்படுது. ஆத்ம சம்பந்தம்னு ஒன்று இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வந்து 32 வருஷமாக வரான்றாங்க. எங்கேயோ கிராமத்தில் இருக்கிறாங்க. இவ்வளோ கிட்டக்கிற மெட்ராஸில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்ல புத்தி வரலையே. அவங்கெல்லாம் எங்கேருந்தோ வராங்க, அவங்க செலவில் வராங்க, அவங்க செலவில் பண்ணி செஞ்சுட்டு அவங்க பாட்டிக்கு அவங்க ஊருக்கு போயிட்டே இருக்காங்க. 1.5 நாள் 2 நாள் இருந்துட்டு கமிட்டடாக இருக்கிறாங்க. எவ்வளோ வருஷம் கமிட்டடாக இருக்காங்க. வருஷத்துக்கு எப்படியோ ஒரு 3 தடவை வருவாங்க. நியூ இயருக்கு வந்துடுவாங்க. வர்றபோதே அவங்க ஊர்லேருந்து நாதஸ்வர வித்வான்களெல்லாம் வேறு இவங்க ஒரு அமௌண்ட் அவங்களுக்கு பே பண்ணி கூட்டின்னு வருவாங்க. நான் ஏதோ ஒரு நாமினல் அமௌண்ட் தான் கொடுப்பேன். அந்த எண்ணங்கள் எங்கேருந்து வருது? நமக்குள்ளேருந்து தான் வரும். கட்டி கொடுத்த சாப்பாடு ஊசி போடும். உனக்கா வந்து செய்யணும் கொள்ளணும்னு இருந்தால் அது விளங்கும். எல்லாருக்கும் வராது. அது எல்லாருக்கும் வந்தாக்கா அன்றைக்கி உலகம் நல்லா போயிடும். அது வர்றதில்லை. நானும் எவ்வளோ வருஷமாக ஆன்மீகத்தில் இருக்கேன். நான் வந்து ஒரு 50 லட்சம் பேருக்கு மேலே பார்த்தவன் ஆன்மீகத்தில். 1988 ஆரம்பித்தேன், 96 பெசன் நகருக்கு வந்துட்டேன், 97 நீலங்கரைக்கு வந்துட்டேன். இங்கே 1999 2000 வந்துட்டேன். குறைஞ்சபட்சம் ஒரு 50 லட்சம் பேர் பார்த்துட்டேன். உலகம் பூரா எல்லா நாட்டிலையும் பார்த்துருக்கேன், இங்கே மாத்திரம் இல்லை. அண்டு நிறைய நல்லது பண்ணிட்டேன். ஆனால் ஜனங்க விளங்குறது இல்லைன்றது தான் நான் கற்றுக்கின விஷயம். நிஜமாக கற்றுக்கிறது. அதுக்கு நம்மளே பரவாயில்ல, சனிக்கிழமானா போயிடணும்,
ஞாயிற்றுக்கிழமைனா போயிடணும்னு ஏதோ ஒரு கமிட்மெண்ட்டில் வர்றவங்க இருக்காங்க இல்லையா, அட்லீஸ்ட் ஒரு ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் வர்றதுக்கு ஆள் இருக்கா இல்லையா. ஏன் மற்ற கோயிலெலாம் அப்படி இல்லை, தப்பி தவறி போயிட்டா கூட அந்த கோயிலுக்கு ஒரு நிமிஷம் இப்படி கடவுளை பார்த்துருவாங்க, அவ்வளோதான். மற்றபடி உக்காந்துக்கிட்டு அங்கே பிரசாதம் சாப்பிட்டுன்னு ஊர் கதையெல்லாம் பேசுவாங்க. தீபாவளிக்கு துணி எடுத்தது, பொங்கலுக்கு துணி எடுக்கிறது, இந்த சினிமா பார்த்தியா அந்த சினிமா, இதை பேசுறதுக்கு ஒரு கோயில் தேவையா, நீயே சொல்லி பார்க்கலாம். இங்கே திருவள்ளிதாயம் கோயில் வள்ளலார் சொன்னேன்னு, அங்கே நான் அண்ணா நகரில் இருந்தேன், 7 நார்த் மெயின் ரோடில். அப்போ ஒரு 10-15 பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஸ்பெஸ்டாஸ் ஷெட்டு மாதிரி போட்டு ஒரு தின்ன மாதிரி அவங்கெல்லாம் அங்கே வந்து உக்காந்துக்குவாங்க. டெய்லி வாரத்தில் 2 நாளோ 3 நாளோ ஒவ்வொரு ஆளும் ஒரு பாட்டு சொல்லணும், அருப்பா தேவாரம் ஏதோ, அதுக்கு அவங்க விளக்கம் சொல்லணும். சாதாரண ஒரு மஃப்சல் ஏரியா அது, அண்ணா நகர் அப்போ விளங்காமல் இருந்தது நான் சொல்கிறது. அந்த மாதிரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி எல்லா கோயிலையும் ஏன் ஜனங்களுக்கு தோன்றது இல்லை, ஏன் அந்த கோயிலுக்கு ஏதாவது ஒரு வகையில் கைங்கரியம் செய்யணும்னு தோன்றது இல்லை இல்லை. சரி, அடுத்த கேள்விக்கு வாங்க. இந்திய விஞ்ஞானியான சர் ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் ஒயர்லெஸ் டெலிகிராஃபியை முதலில் கண்டுபிடித்தவர் என்று பிரபல அமெரிக்க அமைப்பு 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. ஜெகதீஷ் சந்திரபோஸ் தான் கண்டுபிடித்த கொஹெரர் என்ற கருவியை பேட்டன் செய்யாமல் போனதுதான் மார்கோனிக்கு அந்த பெருமை கிடைத்தது. அதை ஏன் உங்கள் கண்டுபிடிப்பை பேட்டன் செய்யாமல் விட்டுவிட்டீர்கள் என்று போஸிடம் கேட்டபோது, என் தந்தையைப் போல் நானும் மக்களுக்கு சேவை செய்யவே விரும்புகிறேன், வணிக நோக்கத்தோடு நான் செயல்படுவதில்லை என்று பதில் சொல்லியிருக்கிறார். தாங்கள் அடிக்கடி சொல்லும் மனிதனுக்குள் இருக்கும் இறைத்தன்மை என்பதற்கு இதை உதாரணமாக சொல்ல முடியுமா? எல்லாம் சொல்லலாம். இந்த பேட்டன்ட்ன்றது இந்த வெள்ளைக்காரங்கெல்லாம் கண்டுபிடிச்ச ஒரு வியாபார தந்திரம். உங்கள் ஊரில் ருச்சி ஊறுகாய் இருக்குதுன்னு வை, அமெரிக்காவில் இருக்கிற எவனும் ஊர் ருச்சி ஊறுகாவை அங்கே பேட்டன் பண்ணுவான். அப்போ இந்தியாவில் இருக்கிற ருச்சி ஊறுகாய்க்காரன் விற்கணுன்னா கூட அவங்ககிட்ட வாங்கணும், அவனுக்கு பர்சன்டேஜ் கொடுக்கணும். ஸோ இந்த பேட்டன்ட்டிங்கன்றதே வந்து ஒரு வியாபார தந்திரம். இது வெள்ளைக்காரங்க அமெரிக்காக்காரங்க இதை வந்து ஒரு இதை வச்சுருக்காங்க. மருந்து, மாத்திரை, ஃபுட் ப்ராடக்ட்ஸு எல்லாமே அவன் பேட்டர்ன் பண்ணிவிடுவான். அப்புறம் நீ தான் அதை யூஸ் பண்ணியிருப்ப, நீ தான் அதை பண்ணுவேன், ஆனால் நீ அவனுக்கு கப்பம் கட்டிக்கினே இருக்கணும். ஆனால் இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில் வியாபார தந்திரம். தங்களை வந்து சந்தித்த விழுப்புரம் சுவாமிகள் தங்களுக்கு அடியவர்களிடம் இருந்து வந்த கொஞ்சம் கர்மவினை பாக்கி இருப்பதாகவும் அதை எடுக்க சொல்லி அவருக்கு உத்தரவு என்றும் அதை அவர் எடுத்துவிட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார். தாங்கள் சிவபார்வதி உத்தரவுப்படி பத்ரி நாராயணன் கோவிலுக்கு சென்று வந்த பிறகு தங்களுக்கு எந்த கர்மாவும் பாக்கி இல்லை என்றும் தங்களை எந்த கர்மாவும் எந்த நிலையிலும் பாதிக்காது என்றும் பல அருளுரைகளில் தெரிவித்திருக்கிறீர்கள். நான் சொல்ல, சாமி சொல்லாருன்னு சொன்னேன், சிவபெருமானே சொன்னாருன்னு சொன்னேன். கைலாசத்தில் நான் மலையை சுற்றி வர்றபோது சிவனையும் பார்வதியும் நேரில் பார்த்தேன். அப்போ அவர் சொன்னார், உன்னுடைய எல்லா கர்மாவும் முடிஞ்சு போச்சு, நீ தொண்டு செஞ்சுட்டு என்கிட்ட வந்துடுவ, நீ எந்த குடும்பத்தில் பிறந்தியோ அந்த பெரியவங்களுக்கு தேவசம் தர்ப்பணம்லாம் செய்யணும் இல்லையா, அதுலேருந்து நான் உனக்கு எக்ஸம்ஷன் தரேன், ஒரே ஒரு தடவை எள்ளு எண்ணெய் கொண்டு போய் பத்ரி நாராயணன் கோயிலில் கொடுத்துட்டியானாக்கா அக்கௌண்ட் க்ளோஸ்னாரு. நான் சொன்னேன், நான் உன்னையே பார்த்துட்டேன், கைலாசத்தை வச்சு பார்த்துட்டேன், நான் ஏன் அங்கே போகணுன்னு. அவங்க சொன்னாங்க, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாவுக்கும் அந்த இடத்துல தான் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, நீ ஒரு தடவை கொண்டு போய் கொடுத்துட்டாக்கும் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும்னாரு. ஸோ நான் பத்ரி கோயிலுக்கு போனேன். அங்கே சாமி இருக்காருன்னா இந்த 2வது என்க்ளோசர் இல்லை தின்ன மாதிரி இருக்கும், அங்கே நின்று அந்த ஐயர் ஓடி வந்து எங்கள் கையிலேருந்து பிடிங்கின்னு போய் அந்த எண்ணெயும் பத்ரிநாராயணங்கிட்டே வச்சுட்டான். ஸோ எனக்கு கர்மா இல்லைங்கிறது உண்மைதான், அதில் உனக்கு டவுட்டு தேவையில்லை. இப்போ ஏன் வந்து இதெல்லாம் நடக்குதுன்னா, ஃபார் எவரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். நம்மக்கிட்டே எவ்வளோ பேர் வராங்க. இத்தனைக்கும் நான் ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். ஒரு காலத்தில் எல்லார் கர்மாவையும் நானே வாங்கின்னு இருந்தேன். அதுக்கப்புறம் கட் பண்ணிவிட்டு அவனுக்கு நம்பிக்கை இருந்தால் நடக்கட்டுங்கிற மாதிரி என்னுடைய மைண்ட் செட்டு கூட நான் மாற்றிட்டேன். அதனால் இப்போ கூட ஏதோ ஒரு வகையில் ஜனங்களுக்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா, ஏதோ ஒரு நல்லது பண்ணுறோம். ஒரு பஸ்ஸு ஓடுதுன்னா அதுலேருந்து நீ குச்சியானா நீயும் கொஞ்சம் தூரம் பஸ் கூட ஓடணும், அந்த மாதிரி. ஸோ இந்த லிட்டில் சஃபரிங்ஸு வரும், இது ஒரு காரணமாக இருக்கலாம். இதில் 2வது காரணம் என்னவா இருக்கும்னாக்கா, ஒவ்வொரு தடவையும் நீ ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த நிலைக்கு போகிற போது கடவுள் உனக்கு பரீட்சை வைப்பார். ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் இருக்கார், அவருக்கு 2 கண்ணும் போய் தட்டு மாதிரி வந்து, ஒரு கண் காஞ்சிபுரத்தில், ஒரு கண்ணில் அவருக்கு திருவாரூரில் கிடைக்கிது இல்லையா. இப்படி எத்தனை பேருக்கு கடவுள் எத்தனை விதமான பரீட்சைகளை வச்சுருப்பார். பிரகலாதன் சொந்த அப்பங்காரம் மலையிலேருந்து உருட்டுறான், கடலில் கட்டி போடுறான், எல்லாம் பண்ணுறான். அப்பர் சுவாமி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஸோ எந்த ஒரு மகானும் அவனுடைய அடுத்த ஆத்ம உயரங்களை தொடுவதற்கு முன்னால் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் டெஸ்ட் வைப்பாங்க.
நீ ஒரு வேலையில் இருக்க, உனக்கு அடுத்த ப்ரொமோஷன் வேணும்னா ஒரு எக்ஸாம் எழுதணும், ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணணும். அந்த மாதிரி ஆன்மீகத்தில் கூட நீ எவ்வளோ உயரங்களுக்கு போயினே இருக்கியோ அவ்வளோ பரீட்சை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கர்மா இல்லை, அதெல்லாம் வேறு. கர்மா நமது இல்லைன்னாலையும் குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் மாதிரி தான் இந்த கர்மாக்கெல்லாம் நம்ம அனுபவிக்க வேண்டியிருக்கும். உனக்கு 2 உதாரணம் சொல்ல முடியும். ஒன்று இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்தில் ஒரு ஊரில் ஒரு ஆள் படித்தார். அதில் அவர் சொல்கிறார், நீங்கள் சிவபெருமானுடைய மைந்தர், சிவபெருமானே உங்களை பரிசித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அந்த ஓலையில் வந்துச்சு. இங்கே இவங்ககிட்ட இருக்காது அது, அந்த 2 லைன் அந்த ஓலையில் வந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரண காரியங்கள் இருக்கும். நம்ம இதை பற்றியெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. எனக்கு ஆக வேண்டிய என்ன, எனக்கு இந்த உலகத்தில் ஏதாவது ஆகணுமா, என்னுடைய அனுபவங்கள் எல்லாம் முடிச்சுட்டு எப்போ டாட்டா காட்டு போகலாம் இந்த உலகத்தை விட்டு நான் உட்காந்துன்னு இருக்கேன். ஆனால் இது எதுவும் என்னை பாதிக்கிறது இல்லை. See, I am so experienced and I am still capable of working for more hours and all. இன்டென்ஷனலாக நான் ஜாஸ்தி என்னை இன்வால்வ் பண்ணிக்கிறது இல்லை, அட்மினிஸ்ட்ரேஷன்லேயோ எதுலேயோ இன்வால்வ் பண்ணுறதில்ல. ஒரு கண்ணு வச்சுருப்பேன், என்ன தப்பு நடக்குது, என்ன ரைட் நடக்குது, யார் பண்ணுறாங்க பண்ணலன்னு பார்க்கறதுக்காக வச்சுருக்கேன், அவ்வளோதான். நான் எல்லாத்துலேயும் ஸ்போக் பண்ணுறது இல்லை. ஐ ஸ்டாப்டு டூயிங் தட் இன்டென்ஷனலி. ஏன்னா நீங்கள் தான் உழுந்து கற்றுக்கணும். இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் பண்ணி கொடுத்துருக்கேன், உங்களுக்கு புத்தி இருந்தால் நீங்கள் தான் உழுந்து பிறண்டு கற்றுக்கணும். எனக்கு யாராவது கற்றுக் கொடுத்தானா? இல்லை, நான் ஒரு கிராமத்துலேருந்து இவ்வளோ கற்றுன்னு இருக்கிறேன். அப்போ நீ எங்கிட்ட இருக்க, இவ்வளோ வருஷமாக இருக்க, ஆன்மீகம்னா என்னன்னு நிறைய விஷயம் நான் உனக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்போசர் கொடுத்துருக்கேன். நீ கற்றுக்கலன்னா அது தப்பு, எனக்கு என்ன போச்சு? நான் என்ன மடியில் கட்டி நான் சுத்த போகிறேன்? இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷன் நான் ட்ரஸ்டி கூட கிடையாது, எதுலையும் என் கையெழுத்து கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு நாள் இருக்க முடியுமா? ஐ டோன்ட் டச் மணி ஆல்சோ, பணத்தை கூட தொட மாட்டேன். அதனால் இந்த கேள்விக்கான பதில் என்னன்னா, அந்த சாமியாரே சொல்லியிருப்பார், அந்த சாமியாரே சொல்லியிருப்பார் பாரு. அண்ணாமலையாரோட உத்தரவுப்படி வந்த தகவலை உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். உங்ககிட்ட அண்ணாமலையார் உள்ளத்துல ஜோதி வடிவமா இருக்கிறார். அவரோட ஆத்மா உங்ககிட்ட இருக்கு. குண்டலினி என்ற மூலப்பொருள் எழுந்து ஞான ரூபமாக காட்சி தருது. நான் வந்தவுடனே அதை பார்த்து வணங்கிட்டேன். இதை இவர் தான் சொல்றாரு இல்லை, 1984 ராம் சுரத்குமார் சாமி சொன்னார். யாருக்கு சொன்னார்? இளையராஜாவும் ரமணாசிரமத்தில் ரமணருடைய பிரதர் சன் கணேசன் ஒருத்தன், அவங்க 2 பேரும் உட்காந்துருந்தாங்க. அவங்க கூட ஒரு மேடம் கூட உட்காந்துருந்தாங்க, பேர் மறந்துச்சு எனக்கு. அவங்கக்கிட்ட சொல்கிறாரு, சிவசங்கரா has gone to greater level than அரபிந்தோ அண்ட் சைத்தன்யா. அரவிந்தரையும் சைத்தன்யை விட பெரிய உயரங்களுக்கு சிவசங்கர் போயிட்டாரு. ஓவர் இஸ் கைடிங் திஸ் பெகர் இஸ் கைடிங் சிவசங்கரா. ராம் சுரத்குமார் சாமியை வழி நடத்துகிற அருணாச்சலேஸ்வரர் தான் சிவசங்கர் பாபாவையும் வழி நடத்துகிறாரு. சிவசங்கரா இஸ் காட்ஸ் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னாரு. கடவுளுடைய பிரதம மந்திரி சிவசங்கர் பாபா அப்படிங்கிற வார்த்தையை சொன்னார். இப்போ சொல்லு. சேஷாத்ரி சுவாமி உள்ளுக்குள்ள இருந்து அருளாட்சி செய்கிறார். அவரோட மறு அவதாரமாகவும் இருக்கிறீங்க. உங்களை உள்ள இருந்து அவர் அருளாட்சி செய்கிறார். கோயிலில் பெருமாளை பார்க்கும்போது கூடவே சேஷாத்ரி சாமியையும் பார்த்தேன். நான் எந்த ஊருக்கும் போறதில்லை. திருவண்ணாமலை கிரிவலம் அப்படியே இருக்கிறேன். காலையில் 5 மணிக்கு வெளியே வரும்போது முருகன் வேலோட என்னை தடுத்து திருவண்ணாமலைக்கு போக விடலை. ராத்திரியில் அப்பா சிவபெருமான் ஒரு இடம் போகணும் காத்திரு அப்படின்னு சொன்னார். காலையில் இந்த தம்பி என்னை உங்களை பார்க்க கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னப்ப அண்ணாமலையாரோட உத்தரவு தான் இங்கே வந்திருக்கேன். சாமிக்குட்டி, அழுக்கில்லாத அண்ணாமலையாரோட தீபம் உங்களுக்குள்ளே எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சேஷாத்ரி சுவாமியோட மறு அவதாரம். சட்டையை கழட்டி போடு சாமிக்குட்டி, எல்லாரையும் கரையேற்றிட்ட, நீயும் கரையேறணும், அவ்வளவுதான். இந்த பிறவியில் ஆத்மா முக்தி அடைய போகுது. நிறைய நல்லது பண்ணிட்ட, ஏழைகளுக்கு நிறைய நல்லது செஞ்சிருக்க, உன்னை தேடி வர்றவங்களுக்கு எல்லாம் நிறைய அருள் செஞ்சிருக்க, படிப்பு கொடுத்துருக்க. ரொம்ப நல்ல நிலை, பெரிய நிலை சாமிக்குட்டி. காசுக்கு ஆசைப்பட்டதில்லை, பொய் பேசுவதில்லை, ஒருத்தரை இழிவுபடுத்தினதில்லை. ஏழ்மையிலிருந்து உழைப்பால் உயர்ந்து வந்திருக்கீங்க. தன்னையே அறிந்து பெரிய நிலையில் இருக்க, சிகரம் போல. இது முக்தி பிறவி. தனிப்பெரும் ஜோதி, அருட்பெரும் கருணை, தனிப்பெரும் ஜோதி நீ. போன பிறவியில் எந்த பாவமும் இல்லை. இந்த பிறவியில் முக்தி அடையும் நிலை. ஆத்மா உள்ளத்தில் ஒடுங்க போகும் நல்ல நிலை. ஏதோ கர்ம வினைன்னு கொஞ்சம் இருக்கு, அதை எடுக்க சொல்லி என்னை அனுப்பினாங்க, நான் எடுத்துட்டேன்.
பார்வையால எடுத்துட்டேன். கர்மவினை அப்படின்னா உன்னோட தான் என்ன, வர எல்லார்கிட்டையும் நீ வாங்கிறது தான். எனக்கு எடுக்க சொல்லி உத்தரவு, நான் பண்ணியாச்சு. திருத்தணி முருகன் தான் உனக்கு குரு. முருகனோட மயில் எப்பவும் கூடவே இருக்கு. எந்த பயமும் வேண்டியதில்லை. எந்த பிரச்சனையும் உன்னை அணுகாது. உன்னோடது ரொம்ப பெரிய நிலை. சேஷாத்ரி சுவாமி, ஞானானந்தகிரி சுவாமி, பூண்டி சாமின்னு உனக்கு அவங்களோட பூரண அருள் எல்லாம் இருக்கு. உனக்கு வசதிக்கு எந்த குறையும் இருக்காது. உன்னுடைய அடுத்த நிலை இன்னும் உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும். திருவண்ணாமலைக்கு போகணும் சாமி குட்டி. அண்ணாமலையார் உன்னை திருவண்ணாமலைக்கு கூப்பிடுறாரு. திருவண்ணாமலையில ஜோதியில் உங்க ஆத்மா கலந்திடும். திருவண்ணாமலையில உங்களுக்குன்னு இடம் இருக்கு. திருவண்ணாமலையில் முருகனுக்கு ஒரு இடம் அமைச்சு முருகன் உங்களை வைத்து பெரிய அருளாட்சி பண்ண போறாரு. சேஷாத்ரி சாமி போல உங்க நிலை வரும். முருகனுக்கு 21 அடியில் சிலை, 12 அடியில் வேல், வெள்ளியில் சேவல், மயில் இதெல்லாம் செய்யற மாதிரி வரும். திருவண்ணாமலைக்கு வரணும் சாமி குட்டி. அண்ணாமலையோட ஜோதியில் தான் உங்களோட ஆத்மா ஒடுங்கும். சூரியன், அக்னி எல்லாம் ஒன்றுதான். என்கிட்ட இருக்கிறதெல்லாம் உனக்கு கொடுக்க சொல்லி உத்தரவு. எல்லாம் கொடுத்தாச்சு சாமி குட்டி. நிறைய ஆயுள் இருக்கு. 140 வயசு ஆயுள் இருக்கு. உன் உடம்புக்கு ஒன்றும் வராது. பரிபூர்ண ஆரோக்கியம் இருக்கு. அண்ணாமலையார் தீபத்தில் ஜோதி வடிவத்தில் சேஷாத்ரி சுவாமி கலந்தது மாதிரி அண்ணாமலையாரே வந்து உன்னை மயில் மேல கூட்டிட்டு போவார். பிறவி முக்தி இருக்கு. மற்றவர்களைப் போல இல்லாம உன் ஆத்மா திருவண்ணாமலையிலேயே இருந்து எல்லோருக்கும் அருள் செய்யும். இது ஒரு சாமி அவரே வந்து சாப்பிட்றாரு. ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் ஒரு இட்லி சாப்பிட்றாரு. டெய்லி மலை சுற்றுறாரு. ஸோ அதுதான் அவருடைய போர்ட்ஃபோலியோ. வந்தார், 2 தடவை வந்தார். இதெல்லாம் அவர் சொன்னது தான். மாதிரி எல்லாருமே அதே தான் சொல்லின்னு இருக்காங்க. நமக்கு என்னாகுது, நம்ம வேலையும் நம்ம செஞ்சுன்னு இருக்கிறோம் இல்லையா. இங்கே என்ன பஞ்சங்குது, ஒன்றுமே இல்லை. நமக்கு ஏதாவது குறை இருக்கா, ஒன்றும் இல்லை. ஸோ நம்ம வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பு என்னான்றது ஆண்டவனுக்கு ஆச்சு. நமக்கு என்ன ஆகணும், நமக்கு ஏதாவது நடக்கணுன்ற மாதிரியோ இல்லை சொந்தம் பந்தம் அந்த மாதிரிலாம் இருந்தாக்க தானே ஏற காட்டணும்னு பார்க்கணும். நமக்கு ஒன்றுமே இல்லை. இந்த செகண்ட் ஊஞ்சல் உட்காந்து அப்படியே டாட்டா காட்ட சொன்னால் கூட காட்டு போயிட்டு இருப்பேன் நான். இந்த கேள்வி வேற ஏதோ ஒரு கேள்வி. முதல்ல இந்த கேள்வி ஆரம்பிச்சது இல்லையா, பதில் சொல்றதுக்கு முன்னாடி அது இல்லை, அதான் இவர் கர்மா வந்து உங்களுக்கு இவர் எடுக்க வந்திருக்கேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா. அப்போ ஏற்கனவே உங்களுக்கு சிவபார்வதி மூலமாக எடுத்தாச்சு. தங்களுடைய பாக்கி கர்மாவை விழுப்புரம் சுவாமிகள் எடுத்திருப்பதாக சொல்லும் நிலையினை தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். கர்மா எனக்கு பர்சனலாக ஒன்றும் கிடையாது. என்ன கர்மா இருக்குது, ஒன்றும் கிடையாது. நான் ஏதாவது ஒரு லைஃப்னு இருந்தாதுன்னா அதில் கர்மா வரும். எனக்கு என்ன லைஃப் இருக்குது, காலையில் 3:30 மணிக்கு எழுறேன், 6 மணி வரைக்கும் தியானம் பண்ணுறேன், 6 மணிக்கு வெளியே வரேன், வந்துட்டு ஒரு அரை கப்பு காஃபி சாப்பிட்றேன், 6:30 மணிக்கு வாக்கிங் போயிட்டு 7:30 மணி 7:45 மணிக்கு போய் யாகம் வளர்க்குறேன், 9 மணி வரைக்கும் இருக்கேன், அதுக்கப்புறம் தியானம் பண்ணுறேன். இதுதான் என் லைஃபே. இவ்வளோ தான். ஒரு 5 மணிக்கு எழுந்திரிச்சு சாயந்தரம் குளிச்சுட்டு இப்போ 6 மணிக்கு இங்கே வரேன். இப்போ போய் ஒரு 8-8:30க்கு அங்கே வந்து கொஞ்ச நேரம் டிவியில் நியூஸ் எல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் படுத்துக்கிட்டே தியானம் பண்ணிகிட்டே இருப்பேன். தியானத்தில் எப்போ தூங்குறதுன்னு தெரியாது, திருப்பியும் எப்போ முழிப்பு வர்றதுன்னு தெரியாது. அதில் திருப்பியும் தியானத்துக்கு போயிடுவேன். இதுதான் என் லைஃபு. எனக்குன்னு வேறு லைஃபு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சாப்பாடு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இந்த எப்பயோ போயிடுச்சு. நிலாங்கரை எழுகிற போது ஆளாளுக்கு ஒரு டப்பா கொண்டாந்து கொடுத்து சாப்பாட்டை பார்த்தாவே நீ எரியும். சாப்பிடணுங்கிற எண்ணமே கிடையாது. கரைச்ச ரசம் சாதம் ஒரு கிளாஸ் குடிக்கிறேன் நான். ஆஃப்டர்நூன் லஞ்சு எந்த அவ்வளோதான். ஒரு கிளாஸ் மோர், அரை கிளாஸ் மோர், கரைச்ச ரசம் சாதம் ஒரு கிளாஸ். காலையில் ஏதோ ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். போனாக்கா ஏதோ ஒரு ஸ்மால் டிஃபன் சாப்பிடுவேன். இவ்வளோதான். ஸோ எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஓகே, ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபுட், ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட் இன் எனிதிங். போடுற ட்ரெஸ் எல்லாம் வந்து யாரோ வாங்கி வைக்கிறது தான். யாரோ துவைக்கிறாங்க, யாரோ பெருக்கிறாங்க, யாரோ முழுகிறாங்க. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா வேடிக்கை தான் பார்க்குறேன் நான் இல்லையா. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு குடும்பம் இருக்குது, ஏதோ ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. எனக்கு எதுவுமே கிடையாது. நான் வேடிக்கை பார்க்குறேன். என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன். ஸோ என்னுடைய வேலையை நான் செஞ்சுன்னு தான் இருக்கேன். டு த பெஸ்ட் ஆஃப் மை எபிலிட்டின்னு சொல்லுவாங்கள்ல, அதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அடுத்த ஸ்டேஜ் வரபோது அடுத்த ஸ்டேஜ் போவோம். ஆனால் ஒரு மனுஷன்னா தான் உனக்கு இந்த வேர்ல்டு இதை பற்றிய எண்ணங்கள் எல்லாம் வரும். நான் மனிதன் அல்ல. நான் சொல்லிட்டேன் இல்லையா, நான் மனுஷன் கிடையாது. நான் தான் பிள்ளையார். பிள்ளையாரே எல்லா தடைகளையும் உடைக்கிறாள். அப்போ நானே பிள்ளையாருனா எனக்கு என்ன தடை மண்ணாங்கட்டி வரப்போகுது உலகத்தில் இல்லையா. நாளே வரிப்படி நீங்கள் தான் பிள்ளையார், அந்த அமைப்புக்குள்ளேயே நீங்கள் தான் போகிறீங்கன்னு வந்திருக்கும் போது. அதே வீரமணி தான் படித்தார்.
நான் இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமே இந்த பிள்ளையாருங்கிற ஆத்மா எனக்குள்ளே உட்கார வச்சுருக்கேன். பிள்ளையாருக்கு மேலே ஒன்றுமே இல்லை. நாயகன் தனக்கு மேல் தலைவன் இல்லாதவன் அர்த்தம். பிள்ளையாருக்குள்ளே எல்லா கடவுளும் இருக்குது. அதனால தான் பிள்ளையார் பெரிய ஆள், முதல் கடவுள். குடியாத்தத்தில் ஒரு ஆள் ஜிசி சம்பந்தம்னு இருந்தார் காந்தி தெருவில். ஸோ அவர் சகாதேவன் அடின்னு வச்சுருந்தார். இப்போ இல்லை, அவர் உயிரோட. அதில் வரும், அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் புரிந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாய். தாயாருடைய கர்ப்பத்திலேயே சிவன், சக்தி ப்ளஸ் பெருமாள் மூணும் சேர்ந்த முதன்மை அவதாரம்னா என்ன? விநாயகர். அதனால தான் விநாயகர்கிட்ட போய் சுக்லாம்பரதனம் விஷ்ணுன்ற, அவருக்குள்ளே விஷ்ணு இருக்குது. அதனால் சிவசக்தி ஆண்டு மாலவன் புரிந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாய். பிறக்கிற போது தாயாருடைய கர்ப்பத்தில் புலியாராக தான் நீ பிறந்த. அது வெளி வரத்துக்குள்ள கிரகங்கள் வந்தபோது நம்ம ஞான வழிக்கு வந்தோம். அதனால் எல்லாம் இருக்கிறது தான். உள்ளத்தில் இச்செய்யவன் தனக்கு அளவிலாது பெருகிடும் அருளிலை கருணை பற்பல ஜென்ம தொடர்பதனால் அன்றோ. இவருக்கு ஏன் இந்த அருளெல்லாம் கிடைக்குதுன்னா, எத்தனையோ ஜென்மங்களாக இவர் அதுக்காக பாடுபட்டார். அருள் நிறைந்த 14 சித்தர் தம்மை பரிவுடன் அடுத்த பெருமையும். 18 சித்தர் கூட இவர் காட்டில் இருந்தவர். அருள் ஞான பழத்தானை யார்? பழனி ஆண்டவனை போகர் பழனியில் பிரதிஷ்டை பண்ணும்போது இவரும் கூட இருந்தார். இதெல்லாம் என்னை பற்றி வர்ற விஷயங்கள். அதனால் இப்போ நான் என்ன வந்திருக்கேன், காலத்தால் மாலவனாய். இந்த கலிகாலத்தில் நான் தான் பெருமாள். காலத்தால் மாலவனாய். உனக்கு நம்பிக்கை வருதா? ஜாலியாக ஊஞ்சலில் உட்காந்துக்கிறேன். திருப்பதினா நீ அவ்வளோ கூட்டம் அவ்வளோ ஜகான்னு இருக்குன்னு நீ நினச்சின்னு இருப்ப. நல்லா யோசனை பண்ணு. பெருமாளே சொல்லியிருக்காரு என்கிட்ட. பெருமாள் என்ன சொல்லியிருக்காருன்னா, என் மலையேறி வருபவர்கள் என்னை கண்டால் உன்னை காண்பார்கள், உன்னை கண்டால் என்னை காண்பார்கள்னார். நானும் நீ ஒன்றுன்றத பெருமாள் சொன்னது. உன்னை பார்த்தா என்னை பார்த்த மாதிரி, என்னை பார்த்தா உன்னை பார்த்த மாதிரி அப்படின்னு. இந்த காக்க பூஜைன்றதில் வரும், அருள் வேங்கடத்தோனே பூர்ணம் கொண்டு பொருந்திய பாலகன் நீயும் ஆகி ஒளியாய் உவந்து அருள் பொலிவாய் நிறைந்து அகிலமெல்லாம் ஆதாரம் கொள்வாய், தெய்வ வடிவும் கொள்வாய். எங்கெல்லாம் வெளிச்சிருக்கோ உலகத்தில் அங்கெல்லாம் நீ இருப்ப, உனக்குன்னு ஒரு தெய்வ வடிவம் உண்டாகும்னார். அதுதான் பெருமாள். இந்த பூரண பிரம்ம பெருமாளில் அதுதான் எனக்கு கிடைச்சிருக்கிற தெய்வ வடிவம். ஒரு ராமர் மாதிரி, கிருஷ்ணர் மாதிரி, இயேசு மாதிரி, புத்தர் மாதிரி இந்த சூலத்துக்கு கிடைச்சிருக்கக்கூடிய தெய்வ வடிவம் நம்ம கோயிலில் இருக்கிறது தான். உனக்கென்று தெய்வ வடிவம் உண்டாகணும். நான் ஆல்ரெடி கடவுள் ஆயிட்டேன். இதுதான் என்னுடைய கடவுளுடைய வடிவம். ஒரு மனுஷன் வாழ்கிற காலத்திலேயே கடவுள் ஆகிட்டு ஒரு கோயிலில் சிலையில் உக்காந்துக்கிட்டு அந்த ஆத்மாவை காவல் காக்கிறதுக்கு மேலே ஒரு சிடி பாபா, ஒரு கோடிசாமி, ஒரு ராகவேந்தர், பரமச்சார 4 மகான்களை கோபுரத்தில் உட்கார வச்சுட்டு ஊஞ்சலில் உட்காந்துட்டு ஜாலியாக அட்டடிச்சுன்னு இருக்கிறேன் இல்லையா? இது எவ்வளோ பெரிய நிலை, எவ்வளோ பெரிய நிலை நினச்சி கூட பார்க்க முடியல. அதனால் கூடிய சீக்கிரம் அந்த நிலைகள் எல்லாம் வருகிற போது மக்களுக்கு புரியும். அவங்களுக்கு புரிஞ்சால் எனக்கு நான் புரியாகிட்டேன். எனக்கு யார் தெய்வமே தேவையில்லைன்றேனே. நான் வசதியாக இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லை, எனக்கு பணமே தேவையில்லை, பர்சனல் தேவைகள் ஒன்றுமே இல்லை. இன்ஸ்டிடியூஷன் நடத்துறதுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு 10 மடங்கு 100 மடங்கு என்கிட்ட இருக்குது இல்லையா? எனக்கு என்ன பணம் தேவையில்லாம் ஒன்றுமே கிடையாது. எல்லாம் நடந்துன்னு தான் இருக்குது, அதனுடைய போக்கில் நடக்குது. ஸோ வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கப்புறம் எல்லாரும் நம்மளை மிரண்டு போய் பார்ப்பாங்க இல்லையா? அப்போ நீங்கள்லாம் நாங்கள் ரெகுலராக போகிறவங்க தாங்க, நீங்கள் தான் புதுசாக வந்துக்கிறீங்கன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? லேட்டஸ்ட் வெயிட். நமக்கு என்ன அவசரம், நம்ம நல்லா தானே இருக்கோம். என்னவென்று நான் சொல்வது, உன்னால் நான் பெற்ற அனுபவம் என்னவென்று நான் சொல்வது, என்னவென்று நான் சொல்வது. சித்தன் உந்தன் தரிசனம் காண காலையில் பக்தர் கூட்டம் காத்திடும் போது, உனை அங்கும் இங்கும் பார்த்திடும் போது, எங்கெங்கும் உன் ரூபம் தெரிந்திடும் போது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, உன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. அசைந்தாடி நீ வரும்போது, அதை கண்டு அன்பர் கூட்டம் எழுந்திடும் போது, ஆசி கூறி ஒவ்வொருவரையும் ஆசையாய் தொட்டு தட்டி நீ செல்லும் போது, பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது, உன் அடையழகை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. உன் இருக்கையை சரி செய்யும் போது, அதிலே மெதுவாக அமர்ந்திடும் போது,
சற்றேனும் கலைந்திருந்தாலும் தலைமுடியை அழகாக கோதிடும் போது பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. உன் அழகை பார்த்துக்கிட்டே இருக்க தோணுது. ஒவ்வொருவராய் அழைத்திடும் போது, வருபவர்கள் உன் பாதம் பணிந்திடும் போது, சௌக்கியமா என்று சொல்லிடும் போது, சுகத்தை அப்போதே அடைந்திடும் போது விழுந்து கொண்டே இருக்க தோணுது. உன் காலடியில் விழுந்து கொண்டே இருக்க தோணுது. பக்தர்களின் தேவையை கேட்டு மனதுள் தெரியாமல் சிரித்திடும் போது, திருநீரும் மஞ்சளும் குங்குமமும் கொடுத்து நாம் பார்த்துக்கிறேன் என்னும் போது பூசிக்கிட்டே இருக்க தோணுது. உன் திருநீரை பூசிக்கிட்டே இருக்க தோணுது. அந்தி நேரம் நெருங்கிடும் போது, அன்பர் கூட்டமெல்லாம் சென்றிடும் போது, அலை போல் எங்கள் மனம் கொதித்திடும் போது, அழுகை அழுகையாக வந்திடும் போது உன்னுடனே இருக்க தோணுது. அல்லும் பகலும் உன்னுடனே இருக்க தோணுது. தரிசனம்தான் முடிந்திடும் முன்னே நீ தனியாக அழைத்திடும் போது, தாய் போல அணைத்திடும் போது, ஆனந்தத்தில் கண்ணீர் துளிகள் பேர்த்திடும் போது ஆனந்தமே அடைய தோணுது. உன்னால் பெரும் ஆனந்தமே அடைய தோணுது. இருக்கை விட்டு எழுந்திடும் போது, மெதுவாய் எல்லோரையும் தொடுகின்ற போது, சிரித்து போய் வருகிறேன் என்னும் போது, திரும்பி பாராமல் போய்விடும் போது அழுது கொண்டே இருக்க தோணுது. உன் நினைவில் அழுது கொண்டே இருக்க தோணுது. உன் நினைவில் அழுது கொண்டே இருக்க தோணுது. சாதாரண மானிடர் நம்மை அசாதாரண சக்தியை கொண்டு பரமாத்மா இவனே நினைத்து உருவாக்கிய பந்த பாசபாகியன் தன்னை என்னவென்று நான் சொல்வது? உன்னால் நான் பெற்ற அனுபவம் என்னவென்று நான் சொல்வது? என்னவென்று நான் சொல்வது? ஓம் ஜெய் சிவ சங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே ஓம் ஜெய் சிவ சங்கரரே அன்னையும் தந்தையும் நீவென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம் ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம் ஓம் ஜெய் சிவ சங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி ஓம் ஜெய் சிவ சங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி ஓம் ஜெய் சிவ சங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவ
சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ